சீனை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த போக்கிமான் ஒயிட் கேம் வெர்ஷன் தான். இந்த போக்கிமான் ஒயிட் வந்து நம்ம இப்போ விளையாட போகிறோம். நியூ கேம் கொடுத்துக்கலாம். நியூ கேம் கொடுத்துட்டு ஃபுல்லாக உள்ளே போகலாம். ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் வந்து வந்திருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் வந்து போக்கிமானை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த போக்கிமான்லாம் எப்படி வளர்க்குறது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரிசர்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாயா கேர்ள்னு சூஸ் பண்ணுற நேரம் பாய் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேர் வந்து ஜின். இப்போ வந்து நம்ம ஜின் பேர் கொடுத்தாச்சு. வண்டர்ஃபுல் நேம் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரியங்கா செரியன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா போக்கிமான் வேர்ல்டை என்ஜாய் பண்ண போகிறோம். போக்கிமானோட ஃப்ரெண்டாரு ஜேர்னி பண்ணு அப்படின்றாங்க. போக்கிமான் வேர்ல்டுக்குள்ளே வரும். நம்ம வீட்டை நோக்கி ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் வராங்க. டைட்டில் கார்டு போட்டாங்க போக்கிமான் ஒயிட் வெர்ஷன் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ரூம் பார்த்தீங்களா செம்மையா இருக்கு. இப்போ வந்து கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு நம்மளுக்கு முன்னாடி. பிரியங்கா வரா வந்துட்டு என்ன சொல்றா, ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களாமே அப்படின்னு கேட்குறா. நாம வந்து போக்கிமான் நம்மளை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண சொல்றானுங்க. நாம என்ன போக்கிமான் எடுக்கலாம் முன்னாடி போறேன். வந்தாச்சு. இப்போ வந்து போக்கிமான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன்றாங்க. போக்கிமான் போல வந்து நம்ம என்ன போக்கிமான் எடுக்க போறோம்னா டிபிக் தான் இந்த கேம்ல வந்து பவர்ஃபுல் போக்கிமான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக பிடிக்கும். ஆஷாவோட்டு பிடிக்கும், டிபிக்கும் பிடிக்கும். ஆனால் ஸ்னைவி சூப்பராக இருக்கும். பார்க்கறது போய்ஸும் இருக்கும். கொஞ்சம் நீ பவர் ஏற்றிட்டிங்கன்னா பயங்கரமாகவும் இருக்கும். ஸ்னைவி ஏற்றுரும். ஸ்னைவி தான் பக்காவாக இருக்கும். இப்போ ஏன்னா கேம் வந்து ஹார்ட் மோட்ல போட்டு விளையாடுறது பக்காவாக இருக்கும். சரி, ஸ்னைவி சூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் போக்கிமான். இப்போ வந்து பிரியங்காவுக்கு நம்மளுக்கு பேட்டில் நடக்க போகுது. என்ன பேட்டில்? ஃபர்ஸ்ட் பேட்டில் இந்த வேர்ல்டுல பிரியங்காவுக்கும் நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டில் ஸ்னைவியை வெளியே விடுவோம். ஆஷாவோட்டு வந்து வீக்கு ஸ்னைவிக்கு முன்னாடி. அதனால நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆனால் கிராஸ் டைப் இன்னும் இருக்காதே. டேக்கிள் போட்டு முடிப்போம். டேக்கிளே போடுவோம். இந்த கேம் வேறு ஏற்கனவே நான் விளையாடிருக்கேன். உங்களுக்காக திருப்பூர் ரெக்கார்டு போட்டு விளையாடிட்டு இருக்கேன். ஆனால் நான் இந்த கேம் ஃபுல்லாலாம் முடிக்கல. பாதி விஷயம் எனக்கு எப்படி நடக்கும் தெரியும். ஏன்னா இது ஆடியே நான் எப்போ ஆடி இருப்பேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி இருப்பேன். இப்போ வந்து ஆஷாவட்டை கூட நம்ம சண்டை போட்டிருக்கோம். செம்மையா எழுத்து குறைச்சிட்டோன்னு ஒரு அடி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆஷாவட்டை தொக்காச்சாச்சு. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறி இருக்கு. நான் 6வது லெவல் போகணும்னு நினைச்சேன். நம்ம ரூம் குப்பையாக்கிட்டவே. டபுள் ரூம் பார்க்க கேவலமா இருக்குன்றாங்க. இப்போ வந்து நாம என்ன பண்ண போறோம்னா ரூமை சுத்தப்பத்தலான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது பிரியாக்கா சொல்றாரா, நீங்க 2 பேரும் மேட்ச் போடுங்க, அதுக்கப்புறம் சுத்தப்பத்திக்கலாம் அப்படின்றா. சரி, அவனும் வந்து ஓகே சொல்லிட்டு டிபிக்கு வச்சு சண்டை விடுறான். செரல் வந்து நம்ம கூட டிபிக்கு வர. நம்மளுக்கு வீக்னஸ் வந்து ஃபயர் தான். ஃபயர் வந்து நம்ம எப்படி தோக்கடிக்க போறோம்? ஃபயர் டைப் போக்கிமான் வர நம்மளுக்கு ஈஸியாகவே தோக்கடிக்க முடியாது நம்மளை. அவன் அசால்ட்டாக எம்பர் போட்டாலாம் முடிஞ்சிடும். ஆனால் அது 8வது லெவலோ இல்லை 7வது லெவலோ போனோம். டிபிக்கு வந்து அதுக்கு முன்னாடி டேக்கிள் போட்டு முடிச்சிடும். டேக்கிள் போட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு அடி செம்மையாக பேட்டில் போட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 43. 6வது லெவல் போயிடுச்சு. ஸ்பெஷல் அட்டாக் பாதி ஸ்பெஷல் அட்டாக் ஏதோ வந்திருக்கு. நம்மளுக்கு அட்டாக் பவர் லைட்டாக இருக்கு. இப்போ வந்து ஃபைனலி ட்ரைனிங்கை முடிச்சிட்டோன்றாருங்க. என் ரூமுக்கு அழுக்கா இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் போல. கீழே இருக்கிறவங்க நம்ம அம்மா கிட்ட வந்து சாரி மேடம், நாங்கள் கிளீன் பண்ணி கொடுத்துட்றோன்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கேன் அவங்கள. இப்போ வந்து அவங்க வந்து நம்மளை திட்ட போறாங்க விஷமா. பேட்டில் போட்டையா, சரி போக்கிமான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரிவைவ் பண்ணி கொடுத்துட்டாங்க கைஸ் போக்கிமானை. அதுக்கப்புறம் ஏதோ வாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ச் வச்சு நம்மளை கான்டாக்ட் பண்ண முடியும். எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸையும் கான்டாக்ட் பண்ண முடியும். இது அம்மாவையும் கான்டாக்ட் பண்ண முடியும். ப்ரொஃபஸரையும் கான்டாக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரூட் 1க்கு போக முடியுமா? இப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நம்ம பேசணும். பிரியங்கா அப்பா கிட்ட. ஏன்னா அவங்க அப்பா வந்து விடவே மாட்டார். ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ரூட் 1க்கு போகலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ப்ரொஃபஸர் இதுக்கு தான் போகணும். ரூட் 1க்கு போக முடியுமா?
போய் பார்ப்போம். போக முடியல. உன்னை கூப்பிட்றானுங்க, லேபுக்கு கூப்பிட்றானுங்க. ரூட் 1க்கு நம்ம வந்து போக முடியல. ப்ரொஃபஸர் இதுக்கு தான் போனோம். ப்ரொஃபஸர் வந்து போக்கமான் எப்படி இருக்கு இப்படி இதுதான் கேட்குறாங்க. ஜூபிட்டர் வந்து ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் பேர் செம்மையா இருக்கு. பேர் வந்து ரைமிங்கா இருக்கு, ப்ரொஃபஸர் ஜூபிட்டர். போக்கமானுக்கு நம்ம பேர் வைப்போமா? இல்லை வேணாம், போக்கமானுக்கு வந்து பேர் வைக்க வேணாம், நம்ம ஸ்னைவினே இருக்கட்டும். சரி, போக்கி டச் கொடுத்துட்டாங்க. போக்கி டச் வச்சு நம்ம முக்கால்வாசி நம்ம போக்கமானை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். போக்கி டச் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம் பிடிச்சி. அப்போதான் வந்து போக்கமான் அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். கேம் வந்து ஒரு மாதிரி த்ரில்லராக இருக்கும். ஆனால் நான் எனக்கு பிடிச்ச போக்கமான் தான் எப்படி பிடிப்பேன். இதே ஃபர்ஸ்ட் ரூட்ல இருக்கிற போக்கமான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. அதனால வந்து அது எப்பயும் கண்டுக்க கூட மாட்டேன். இப்போ போக்கமானை பிடிக்கிறது எப்படின்னு கூட சொல்லி தருவாங்க, அப்போ கூட நான் பிடிக்க மாட்டேன். சரி, நம்ம அம்மா வந்து என்ன தருவாங்க, ரூட் மேப் தருவாங்க. தந்துட்டாங்க, ரூட் மேப் எடுத்தாச்சு. இப்போ வந்து இவங்க கிட்டலாம் பேசிக்கிறாங்க. இது என்னன்னா, இவனுக்கு 10 ரூபா வாங்கிக்கீங்க அப்படின்னு இருக்காங்க. வந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரூட் 1 பிரியங்கா பார்த்தா கூப்பிட்றா. வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போக்கி பால்ஸை வாங்கணும், ஒன்றா போவோம் அப்படின்றா. இப்போ வந்து ரூட் 1க்கு வந்தாச்சு. இப்போ ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜூபிட்டர் எனக்கு பேர் வாயில நுழையில கைஸ். அது ப்ரொஃபஸர் ஜூபிட்டர்னு அது பிளானட் நேம்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பட்டு பேராட்டு 3 வச்சுக்கோ. எந்த பவுன் யூஸ் பண்ணுறாங்க ஒரே அடி பா. ஆனால் இது அவ்வளோ பவர்லாம் இல்லை, 7ஆம் லெவல் தான். எனக்கு நல்லா தெரியும் அது வந்து ப்ரோக்ராமிங் நடந்துட்டுருக்கு. ஒரே அடியில் அவ்வளோ தூரம் வருது. இப்போ நான் கூடவே அதை போக்கி பால் போட்டு அவனுக்கு பிடிக்கிறாங்க. எப்படின்னா நம்மளுக்கு காமிக்கிறாங்க எப்படிதான் போக்கி பால் யூஸ் பண்ணணும்னு. சரி, அவங்க பிடிச்சிட்டாங்க. நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போக்கிமான் பிடிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஜிம் போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஜிம்மை நம்ம டிஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு போக்கிமான் பிடிக்கப்போம். ட்ரை பண்ணுவோம். ஒரே ஒரு போக்கிமான் வச்சு ஃபஸ்ட்டு ஜிம்மை கிளியர் பண்ண முடியுமா? ஏன்னா ஃபயரு, வாட்டரு, அதுக்கப்புறம் கிராஸு 3 போக்கிமானும் 3 ஜிம் லீடர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ஜிம்மில். அதனால வந்து நம்ம 3 பேரையும் இது ஸ்னைவி வச்சு முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்கோட் ஒன்று வந்திருக்கேன், அது போக்கிமான் கைஸ். சத்தியம் ரன் ஓடிடும், ரன்னு. எனக்கு அந்த போக்கிமான் பார்க்காலே பிடிக்காது. ஆனால் ஒரு அது நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா பக்காவான போக்கிமான் தான். ஆனால் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். வந்துட்டோம் ஜின்மு, நீ இங்கே வந்துட்டியா பாரு அப்படின்னு இப்போ ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஆல்மலோட் சிட்டி. நம்ம வாட்ச் வந்து ரிங் அடிக்குது, அட்டென்ட் பண்ணுறோம். ப்ரொஃபஸரும் எல்லாரும் வீடியோ காலில் இருக்கோம். இப்போ வந்து ப்ரொஃபஸர் ஏதோ சொல்கிறாங்க, போக்கிமான் சென்டருக்கு வாங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து எல்லாரும் போக்கிமான் சென்டர் நோக்கி போகிறோம். அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. ப்ரொஃபஸர் வந்து போக்கிமான் சென்டருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா போக்கிமான் சென்டருக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போக்கிமான் ஹீல் பண்ணிட்டு இது பேட்டில் அதை போட முடியுமா, இந்த ட்ரெயின் கீழே போட முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு போக்கிமானை வந்து நம்ம ஹீல் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் வந்து நஸ்ஜாய் கிட்ட பேசினா பண்ணி தருவாங்க. பேசியாச்சு, ஹீல் பண்ணுறாங்க. போக்கிமானை ஹீல் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிசி காமிக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளால் 6 போக்கிமான் வந்து பேக்கில் போக்கிபாலில் நம்ம கூட வச்சுக்க முடியும். மீதி பிடிக்கிற போக்கிமான்லாம் பிசிக்குள்ளே போட்டிருக்கலாம் அப்படின்றாங்க. வேறு பிசி சிஸ்டம் வந்து அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து போக்கிபாலும் போஷன் வந்து வாங்கணும்னா போக்கிமானை வந்து நீங்கள் வந்து பாதி ஹெல்த் இருக்குன்னா ஃபுல் ஹெல்த்து கொண்டு வர முடியும். அந்த மாதிரி போஷன்ஸ்லாம் விற்பாங்க அப்படின்றாங்க. அதனால நாம் இப்போதைக்கு போஷன் வேணாம், ஏதோ சென்டர் பிளாஸாக்கு போகணுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து அங்கே ஏதோ பார்த்துட்டு இருக்கான். யாரு அவன் பேர்? ஜென்னிக்ஸா? ஓ, ஜென்டில்மேன். ஹலோ ஜென்டில்மேன்றான் அவன் நம்மளை பார்த்து. போக்கிமான் பார்ட்னர்ஸ் அண்டு இது அவன் வந்து ஒரு கதை சொல்ல போகிறானா. போக்கிமான் வந்து செல்ஃபிஷாக கூட நடந்துக்கும். அது வந்து என்னதுன்னா நம்ம ஹியூமன்ஸை விட டிஃப்ரெண்ட்டானது.
ஹியூமன்ஸ் மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா நம்மளை ஹியூமன்ஸாகவே அது போக்கிமான் வந்து ஹியூமனாக மாறிடும், நம்மளுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கக்கூடாது, அட்டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். அவன் எண்ணத்தை நம்ம தப்பாக மாற்றணும். அவன் டீம் ராக்கெட் மாதிரி அவனுங்க டீம் பிளாஸ்மா போல. இப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, யார் அது ஒருத்த மட்டும் நிற்கிறான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான், நாங்கள் பேசிட்டு இருந்தது கேட்டியா அப்படின்றான். இல்லை அப்படின்றோம். அவன் பேர் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஃப்ரெண்ட் இருக்கிறான், பேட்டில் பண்ணலாமான்னு நாமளுக்கு ஓகே சொல்லியிருக்கோம். ஸ்னைவி வச்சு ஜெயிக்குமா? பர்லியான் ஸ்னைவி வந்து டேக்கல் தான் இருக்குது நம்மக்கிட்ட, அந்த மூவ் மட்டும் தான் இருக்குது, டேக்கல் வச்சு தான் முடியும். ஆனால் நம்மளை விட போக்கிமான் அவன் பவர் 7வது லெவலு. டேக்கல் வச்சே போடுவோம். டேக்கல் இன்னொரு வாட்டி நம்ம டேக்கல் யூஸ் அவன் டிஃபென்ஸை குறைச்சிருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா போக்கிமான் பவராக இருக்குல்ல, டிஃபென்ஸை குறைச்சோன்னா அட்டாக் பவர் அவனுக்கு நம்ம அட்டாக் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும் டேமேஜ். டேக்கல் எல்லோவுக்கு கொண்டு வந்துடுச்சு, அவன் வந்து எல்லோவுக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் டேக்கல் போட்டு முடிச்சு விடு. ஒரு துளி, இந்த ஒரு துளியில தான் கைஸ் எல்லாரும் தப்பிக்கிறாருங்க. முடிச்சு விட்டாச்சு. வா எவ்வளோ குறைச்சிட்டா பாருங்களேன். 7வது லெவல் வைன்விட் கோடு 8வது லெவல், எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் ஏறிட்டோம் நாம. செம்ம. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து இவங்ககிட்ட பேசிட்டு அவன் ஜிம் லீடர்ஸ், ட்ரைடன் ஜிம் லீடர்ஸ், அதை நம்ம சொன்னல ஃபஸ்ட்டு ஜிம்மு அங்கே போகிறான்றான். நம்ம வந்து போவோம் ஃபஸ்ட்டு, போயிட்டு அங்கே ஏதாவது இது கிடைக்கல ஃபஸ்ட்டு. ரூட் 2, இது ரூட் 2. திருப்பூர் நம்மளுக்கு கால் வருது, யாருன்னு பார்ப்போம். அம்மா பேசுகிறாங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயே வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்றாங்க. வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரன்னிங் ஷூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷூஸ் தான் கைஸ் இந்த கேம்லேயே முக்கியம். கேம் ஸ்லோவாக இருந்தாலும் காண்டாகும். நாம் பி அழுத்தி நகர்த்தினோன்னா ஃபாஸ்ட்டாக போவான். இந்த இப்படி தான். ஐயோ என்கவுண்டராக என்ன போக்கிமான்? லிலிபப் எனக்கு பிடிக்காது, ஆனால் பார்க்க க்யூட்டாக இருப்பான். இது சின்னதாக இருக்கும் போது செம்மையாக இருக்கும், பெருசான ஒரு இதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பெருசாக இது மாதிரி இருப்பான். ஐயோ இவனை எப்பயோ சொல்லியாச்சு. ரன்னு 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 காட்டியாவே சார். பேட்டில் போட போகிறோம். பேட்டில் என்ன போக்கிமான் வரப்போகுது? ஜிமி பேட்ராட்டா. சரி பேட்ரேட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்னைவி இறக்கி விட்டு டேக்கல் போடுவோம் ஃபஸ்ட்டு. வைன்விட் யூஸ் பண்ணிடுவோம். வைன்விட்னா ஆனால் டேமேஜ் செம்மையாக உள்ளது. கிரிட்டிக்கல் அட்டாக் கொடுத்துட்டான் நம்மளுக்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. 9th லெவல். அப்பா எப்படியாவது நம்ம வந்து 16 லெவல் கொண்டு வந்தால் ஸ்னைவை எவால்வ் பண்ணிடலாம். எப்படியாவது கொண்டு வரணும். சரி ஏதாவது என்கவுண்டர் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன், ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா போய்க்குமான் தான். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஜிம் முடிக்கிற வரைக்கும் வேணாம் அப்படின்னு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு ஜிம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய்க்கு போய்ப்போம். நல்லா போய்க்குமான். பிரியங்கா வரா, சண்டை போடலாமா கேட்குறா. இது நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், நீ ஸ்ட்ராங் ஆகிட்டியா பார்ப்போம் அப்படின்றா. 2 போய்க்குமான் வச்சுருக்காளா? லிலிபப். இப்போ பார்த்தோமே அந்த போய்க்குமான் தான் லிலிபப்பு. ஸ்னைவி இறக்கி விடுவோம். ஸ்னைவி முடிச்சு விட்டுச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸ்னைவிலாம் வாங்கி விட்டு பாதி கிட்ட காலி, முக்கால்வாசி காலி. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா, போத் டேமேஜ்னுன்றா, 2மே டேமேஜில் இருக்குது. என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் அட்டாக் கிட்ட கொடுத்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஹிட்டு தான் அடித்தா லிலிபப் காலி. போர்ஷன் கொடுத்தாலே விட்டாங்க, வெறுப்பாவது. போர்ஷன்லாம் கொடுத்துட்டா வெறியாகவும் திருப்போம். ஆனால் நம்மளும் யூஸ் பண்ண முடியும் போர்ஷன். அது பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். ஆனால் ஜிம் லீடர்ஸ் கன்ஃபார்ம் போர்ஷனில் யூஸ் பண்ணுவானுங்க. அப்போ மட்டும் நம்ம பார்த்து போர்ஷன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஆஷ் அவுட், கிரிட்டிக்கல் அட்டாக் பக்காவாக வேலை செய்யும். ஒரு 2 அடியில் முடிச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பர் எஃபெக்டிவ். ரேப் கத்திக்கிச்சு நம்ம ஸ்னைவி. அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, உள்ள இந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகும். என்ன சிட்டி? ஸ்டாக்ரான் சிட்டி. போக்கிமான் சென்டரில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போக்கிமானை ரிவைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது. ரிவைவ் பண்ணிட்டு
ஜிம் லீடர் ஜிம்முக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போனோம். ஜிம் பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ஜிம். என்னத்துக்குள்ளே போகிறேன். ஜிம்முக்கு போயிட்டு இந்த தாத்தா கிட்ட தான் பேசணும். ஹலோ தாத்தா, ஜிம் லீடர் இல்லையா? ட்ரைனிங் ஸ்கூலில் இருக்காங்க. ஓ, ட்ரைனர்ஸ்க்கெலாம் இங்கே ஸ்கூல் நடத்துகிறாங்க போல கைஸ். பண்ணிக்கலாம் இதுதான் நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். உள்ளே போகலாம். நம்ம ஃப்ரெண்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு தான் டீச்சர் போல நடத்திட்டு இருக்கான். ஓ, இவன் தான் ஜிம் லீடரும் போல. ஃபஸ்ட்டு எதுக்கு இன்னும் நம்மளை சொல்கிறான், இப்போ பேட்டில் பண்ணி இது நிறைய கற்றுக்கோ அப்படின்றான். ஜிம் லீடர் போல கைஸ். ஜிம் லீடர் தான் நினைக்கிறேன். 8வது லெவல் டிபி சத்தியமாக தொத்துருவோம். ஏதாவது ஒரு டிஃபென்ஸை ஃபஸ்ட்டு குறைப்போம். நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எம்பர் சூப்பர் எஃபெக்டிவ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம டிஃபென்ஸை குறைச்சிட்டு டேக்கிள் போடுவோம். ஏன்னா கிராஸ் டைப் மூவ் வந்து டிபிக்கு வேலை செய்யாது. நம்ம அவ்வளோவா போவேன். டேக்கிள் நார்மல் அட்டாக்லேருந்து போடுவோம். அவ்வளோதான். டிஃபென்ஸை குறைச்சி யூஸ் பண்ணது வேலை செய்யுது. போர்ஷன் கொடுத்துட்டான் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுன்றான். நாம போர்ஷன் கொடுப்போம். அவன் மட்டும் கொடுத்து வெறுப்பத்துவானா, நாமளும் கொடுப்போம். அவனுக்கு நம்மளுக்கு ஸ்னைவிக்கு கொடுப்போம், நம்ம தலைக்கு கொடுப்போம். இப்போ வந்து ஸ்னைவி வந்து சூப்பர் எஃபெக்டிவா டேக்கிள் கொடுத்து முடிச்சுடலாமா? இன்னும் ஒரே ஒரு அட்டாக் முடிச்சு விட்ருவோம். அதுதான் டிபிக்கு முடிச்சாச்சு. ஒரு தொலை ஒழிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பர்லியான் கிட்ட அசிஸ்ட் இருக்குமோ? அசிஸ்ட் இருந்து சத்தியமாக நம்ம முடிஞ்சிச்சு. ஏன் முடிஞ்சது? நம்ம தோற்றுவோம். ஏன்னா அசிஸ்ட் வந்து இருக்கிற அவனோட போக்கிமான் இருக்கிற நல்ல மூவ்லாம் எடுத்து ரேண்டமாக கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச அசிஸ்ட் இருந்தால் நம்ம காலி. எம்பர் கொடுத்துரும். ஒயின் வீட் கொடுப்போம். ஒயின் வீட் இருக்கிற போக்கிமானோட இதுதான் காப்பி பண்ணி கொடுக்கும் கைஸ். ஓகே, அதெல்லாம் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 11வது லெவல் போகிறோம். 10வது லெவல் முடிச்சு இந்த பேட்டர்லேருந்து நீ நிறைய கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ போக்கிமான் கிட்ட நீ அந்த பழத்தை கொடுத்து வச்சுன்னா அந்த போக்கிமான் வந்து மஞ்சள் கலரில் ஆகும்போது அதுவாக சாப்பிட்டு ஹீல் பண்ணி கொண்டான் அவன். ஜிம் லீடர்ஸ் கைஸ். இவன் வந்து கிராஸ் டைப் ஜிம் லீடரு. இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். அப்புறமேட்டுக்கு நம்ம சண்டே